ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வறுத்தரைச்ச தீயல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் வந்துட்டு வத்தல் ஆட் பண்ணுங்கள். வத்தல் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் புஃப்னு வந்து லைட்டாக பிளாக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த வதக்குறப்ப எல்லாத்தையுமே வந்துட்டு மீடியம்க்கு கொஞ்சம் கம்மி ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணி அதை வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ வதக்குற நேரத்தில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இது வந்துட்டு ரொம்ப டார்க் ப்ரௌனாக ஆகி தீஞ்சுற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணி அதையும் வந்துட்டு நம்ம வதக்கணும். இங்கே தேங்காய் வந்துட்டு நல்லா டார்க் ப்ரௌனாக வந்துட்டு வதக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட தீயல் வந்து டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே ஈவனாக டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். நம்ம வந்து பொறுமையாக இந்த மாதிரி கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆறுனதும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ரொம்ப நல்ல நைஸாக இருக்கணும் அந்த பேஸ்ட். அந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும். இப்போது தீயல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் இல்லை நீங்கள் எந்த பேனில் வைக்கிறீங்களோ அதை எடுத்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை இந்த 3யும் போட்டு நல்லா வதக்கணும். இங்கே நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் மெயினாக எடுத்துருக்கிறேன். பூண்டு வந்துட்டு அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுவும் வந்துட்டு எல்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம், பூண்டு எல்லாமே வந்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு மாறணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணணும். இங்கே வந்துட்டு நான் வந்து குடம்புளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியை வந்துட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுடுங்க. எய்தர் ஹாட் வாட்டர்லேயோ இல்லை நார்மல் வாட்டர்லேயோ சோக் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது வந்ததும் இதில் ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த புளித்தண்ணியோட ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். ஸோ அதை கொதிக்க விடுற சமயத்தில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் காயத்தூள், அப்புறம் வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து அந்த கலர் வர்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கணும். மசாலா பேஸ்ட் வந்து நல்லா ஃபைனாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு கரெக்ட் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இப்போ இந்த ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த தண்ணியில் புளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. துண்டு துண்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் சின்ன வெங்காய பூண்டுக்கு பதிலாக வந்து வெண்டைக்காய் போடலாம், இல்லைன்னா முருங்கைக்காய் எதுனாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்போ இது வந்துட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து ஒரு 1 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதுவுமே தண்ணியுமே வந்துட்டு கொஞ்சம் வார்மாக இல்லை ஹாட் வாட்டரோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா ஈஸியாக வந்துட்டு அந்த தண்ணியில் இழுத்துக்கிடும். நம்ம கொதிக்க விடும்போதே வந்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது தீயல்ன்றதுனால கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். இங்கே வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணால் போதும். பிகாஸ் நிறைய போட்டோம் அப்படின்னா வந்துட்டு குழம்பு வந்துட்டு இனிப்பாக தெரியும். அந்த காரம், புளிப்பெல்லாம் வந்துட்டு தெரியாமல் போயிடும். அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. வேணும்னா கூட நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா கொதித்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஊற்றின 1 1/2 டம்ளர்ஸில் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட வற்றி கொஞ்சம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து கொதிக்க விடணும். நல்லா திக்காக ஆகணும் அது. இந்த குழம்பு வந்துட்டு நீங்கள் வந்து கோகோனட் ஆயில்லையே சமைச்சிருங்க. அப்போ தான் வந்துட்டு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து குடம்புளி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நார்மல் புளியை விட குடம்புளியில் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். தென் வந்துட்டு உங்களோட பிளட் சுகர், கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தையும் வந்துட்டு கண்ட்ரோலில் வச்சுருக்கும். தென் வந்துட்டு அது வந்துட்டு நல்ல பசி தாங்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நமக்கு பசிக்காது. அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காது.
தென் வந்துட்டு பார்த்தோம்னா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடம்புளியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பாடியை டீடாக்ஸ் பண்ணும் இந்த கொடம்புளி. இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே நீங்கள் கொடம்புளி யூஸ் பண்ணுங்கள். சாம்பாருக்குனாலும் அந்த மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்து குழம்பு வந்து நல்லா திக்காகி ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பிகாஸ் நம்ம ஆஃப் பண்ணாலும் வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு தாளிப்பு ஆட் பண்ணணும். தாளிப்புக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 வெந்தயம் இது எல்லாத்தையும் தாளித்து ஆட் பண்ணால் நம்மளுடைய குழம்பு வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும். இதை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே சேஃப்.